Your time starts now. எஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கோகுல். 2ஆம் ஆண்டு மருத்துவ மாணவன். அரசு சிவகங்கை மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகிறேன். இன்று நான் தொகுத்து வழங்கவிருக்கும் தலைப்பு மனநல மருந்தியல் சிகிச்சையில் குடல்முளை அச்சின் பங்கு. இன்று உள்ளடங்கியுள்ள தலைப்புகள்: குடல்வாழ் நுண்ணுயிரிகள் யாவை, அவை குடல்முளை அச்சை எவ்வாறு உருவாக்குகின்றன, அந்த நுண்ணுயிரிகள் மனநோய்களுக்கு எவ்வாறு பங்களிக்கின்றன, மனநோய் மருந்தியலுக்கு எவ்வாறு உதவுகின்றன, மாற்று சிகிச்சை, தீர்மானம் மற்றும் என்னுடைய மேற்கோள்கள். குடல்வாழ் நுண்ணுயிரிகளை நாம் 5ஆக பிரிக்கலாம். நுண்ம நச்சுயிரிகள், பாக்டீரியோபேஜ் என்று அழைக்கப்படுவன; தீநுண்மங்கள், வைரசஸ், பாக்டீரியா, பூஞ்சைகள் மற்றும் ஆர்கியாக்கள். இவற்றுள் நாம் முக்கியமாக கருத வேண்டியவை பாக்டீரியாக்களை மட்டுமே. இந்த பாக்டீரியாவும் ஃபிர்மிசூட்ஸ், பாக்டீரியோட்ரிடஸ் மற்றும் புரோட்டியோபாக்டீரியா ஆகிய 3 பெரும் வகுப்புகளில் அடங்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஃபிர்மிசூட்ஸின் அணி அதிகமாகவும் பாக்டீரியோட்ஸ் அதைவிட குறைவாகவும் இருக்க வேண்டும். இந்த சமநிலை எப்போதெல்லாம் மீறப்படுகிறதோ அதை நாம் டிஸ்பயோசிஸ் என்று கூறுகிறோம். இந்நுண்ணுயிரிகளின் பயன் என்ன? உணவு செரிமானமான பிறகு நார்ச்சத்துக்கள் இறுதியில் செரிமானமாகாமல் இருக்கும். அவற்றை உடைத்து அவற்றை குறுகிய சங்கிலி கொழுப்பு அமிலங்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்பை ஒழுங்குபடுத்துவதிலும் குடலின் தடுப்பு அமைப்பை பாதுகாப்பதிலும் நரம்பு தூதுவர்கள் என்று அழைக்கப்படும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களை உற்பத்தி செய்து கட்டுப்படுத்தி நமது மனநலனை இவை பாதுகாக்கின்றன மற்றும் பிற மருந்து மாற்று செயல்முறைகளிலும் இவை ஈடுபடுகின்றன. உடல் எடையை கட்டுப்படுத்துவதிலும் இவற்றுக்கு பங்கு உள்ளன என்று தற்போதைய ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. குறிப்பாக அமினோ அமிலங்களை சிதைவு செய்கின்றன. டிரிப்டோபனை உடைத்து இண்டோலாக மாற்றுவதோ அல்லது டிரிப்டோபனை இரத்த நாளங்களில் கலந்து அது மூளைக்கு சென்று செரட்டோனினாக மாற்றுவதிலும் இவைக்கு முக்கியமான பங்கு உள்ளது. அடுத்த முக்கியமான பங்கு என்னவென்றால், முதன்மை பித்த அமிலங்களை 2ஆம் நிலை பித்த அமிலங்களாக மாற்றுவதில் இவையே பங்கு வகிக்கின்றன மற்றும் குறுகிய சங்கிலி கொழுப்பு அமிலங்களை உற்பத்தி செய்கின்றன. அவற்றின் பயன்கள் என்னவென்று நாம் பின்னர் காணலாம். குடல்முளை அச்சு என்பது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? குடலுக்கும் மூளைக்கும் உள்ள ஒரு தொடர்பு. இது முப்பரிமாண இரட்டை வழி தொடர்பு. எவ்வாறு உருவாகிறது என்றால், தன்னியக்க நரம்பு மண்டலம், குறிப்பாக அலை நரம்பு என்று அழைக்கப்படும் வேகஸ் நரம்பு, நாளமில்லா சுரப்பிகள், அதிலும் ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி மற்றும் அட்ரீனல் அச்சு, நோய் எதிர்ப்பு சமிக்கை வழிமுறைகள், அதாவது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், எண்டோகிரைன் சிஸ்டம் மற்றும் இம்யூன் சிஸ்டம், இவை மூன்றும் சேர்ந்தே குடல்முளை அச்சை உருவாக்குகின்றன. இவை குடலின் பிராந்திய இயக்கத்தையும், குடலில் உள்ள போக்குவரத்து மற்றும் சுரப்பையும், குடலின் ஊடியல்பு அதாவது பெர்மியபிலிட்டியும், குடலின் இயக்குநீர் சுரப்பு அதாவது செக்ரீஷன்ஸையும் கண்ட்ரோல் செய்வதன் மூலம் நமது குடல்முளை அச்சை தீர்மானிக்கின்றன. இவற்றில் நமக்கு முக்கியத்துவம் பெறுவன என்னவென்றால், குடலில் உள்ள நுண்ணுயிரிகள் நரம்பிடை கடத்திகளை உருவாக்குகின்றன, உற்பத்தி செய்கின்றன. இவை அலை நரம்பினை வேகஸ் நர்வ் என்று அழைக்கப்படும் அலை நரம்பினை அடைந்து பின்னர் இவை நமது மூளைக்கு சிக்னல்களை அனுப்புகின்றன. அது மட்டுமல்லாமல் இவை 2ஆம் நிலை பித்த அமிலங்களையும், டிரிப்டோபன் வளை சேர்மங்கள் மற்றும் குறுகிய சங்கிலி கொழுப்பு அமிலங்களை உருவாக்கி இவற்றை இரத்த நாளங்களில் கலந்துவிடும். இவை இரத்த நாளங்களில் பயணித்து இரத்த மூளை தடையை அடைந்து அதனை கடந்து சென்று மூளையில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு, குறிப்பாக ஹிப்போ கேம்பஸுக்கு சென்று நமது மனநலனை மேம்படுத்துகின்றன. அது மட்டும் அல்லாமல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் அடங்கும் குடலங்களின் நுழைவணைய டிஷ்யூ, தட் இஸ் கட் அசோசியேட்டட் லிம்பாய்ட் டிஷ்யூ, உயிரணு இயக்கிகள் என்று அழைக்கப்படும் கீமோகைன்கள், நோய் எதிர்ப்பு செல்கள் ஆகிய டி செல்கள் மற்றும் பி செல்கள், நுண்பசை மற்றும் நட்சத்திர நரம்பு செல்களையும் இவை கட்டுப்படுத்துகின்றன. எவ்வாறு என்றால், முதலில் வேகஸ் நரம்பின் வழியாக தொடர்பு எவ்வாறு ஏற்படுகிறது என்றால், நமது நோய் எதிர்ப்பின் அமைப்பு, பின் அதன் கட்டமைப்பு மற்றும் நுண்ணுயிரி அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள் மூலம் வேகஸ் நரம்புக்கு பல்வேறு சிக்னல்கள் செல்கின்றன. இவற்றை வேகஸ் நரம்பு மூளைக்கு எடுத்து சென்று அதன் மூலமாக நமது மனநலனை மாற்றி அமைக்கிறது. பிறகு நியூரான்களுக்கு நேரடியாகவும் இந்த நுண்ணுயிரிகளால் சிக்னல்களை அனுப்ப முடியும். எவ்வாறு என்றால், டிரிப்டோபன் மற்றும் லெவோடோபா போன்ற சேர்மங்களை இந்த நுண்ணுயிரிகள் குடலில் உருவாக்கி அதை இரத்த மூளை தடைக்கு அனுப்பி அவை இரத்த மூளை தடையை கடந்து சென்று நியூரான்களில் நேராக சென்றடைகின்றன. இதன் மூலமாகவும் நமது மனநலன் சீரமைக்கப்படுகிறது. பின்னர் நுண்பசை அணுவின் பண்பேற்றம் மூலியமாகவும், அதாவது இவ்வாறுதான் நோய் எதிர்ப்பு மூளையில் உள்ள நோய் எதிர்ப்பு செல்களை மாற்றி அமைப்பதன் மூலமாகவும் இந்த நுண்ணுயிரிகள் நமக்கு உதவி புரிகின்றன. ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் இரத்த மூல தடையை கடந்து மைக்ரோக்ளையா என்று அழைக்கப்படும் நுண்பசை அணுக்களை ஆக்டிவேட் செய்வதன் மூலம்
பல்வேறு மாற்றங்கள் மூளையில் ஏற்படுகின்றன. அது மட்டும் அல்லாமல் டிஸ்பயோசிஸ் ஏற்படும் பொழுது பித்த அமிலங்கள் அதிகமாக நமது இரத்த நாளங்களில் கலந்துவிடும். இவை இரத்த முளத்தடையின் வீரியத்தன்மையை குறைத்து நமது மூளையை பிற நச்சுக்களுக்கு they make it prone for other toxins. நுண்ணுயிரிகள் எவ்வாறு மனநோய்களுக்கு பங்களிக்கின்றன? இந்த நுண்ணுயிரிகள் எப்போதும் ஒரே விகிதத்தில் இருக்க வேண்டும். ஃபிர்மிசூயிட்ஸ் மற்றும் பாக்டீரியோட்ஸின் விகிதம் எப்போதெல்லாம் மாறி அமைகிறதோ அப்போதெல்லாம் மனநோய்கள் வரும். குறிப்பாக நாம் பேச போகும் மனநோய்கள் என்னவென்றால் ஆங்ஸைட்டி என்று அழைக்கப்படும் பதற்ற நோய் மற்றும் மன அழுத்தம் என்று அழைக்கப்படும் டிப்ரெஷன் ஆகும். இது மட்டுமல்லாமல் சிறிய வயதில் குழந்தைகளின் குடல் பகுதியில் நுண்ணுயிரிகள் காலனைஸ் செய்யாமல் விட்டுவிட்டால் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் மற்றும் ஸ்கிசோஃப்ரீனியா போன்ற மூளைச்சிதை நோய்கள் போன்றவை வரும் என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இப்போது இந்த குடல்முளை அச்சு எவ்வாறு நோய்க்கு பங்களிக்கிறது என்பதை நாம் காணலாம். டிஸ்பயோசிஸ் என்பது இந்த நுண்ணுயிரிகள் விகிதம் மாறுவதாகும். அதற்கு முன் எவ்வாறு இந்த குடல்முளை அச்சு ரெகுலேட் செய்யப்படுகிறது என்று காணலாம். நியூரல், இம்யூன், எண்டோக்ரைன் அண்ட் மெட்டபாலிக் ஆக்சிஸ் இந்த 4 விகிதங்களிலும் குடல்முளை அச்சு பராமரிக்கப்படுகிறது. முதலில் குடல் நுண்ணுயிரிகள் உருவாக்கும் இந்த நரம்பிடை கடத்திகள் மூளைக்கு நேராக சென்று மூளையில் ஏற்படும் நிகழ்வுகளை மாற்றி அமைக்கின்றன. பின்னர் அது மட்டும் அல்லாமல் இந்த நமது குடலில் உள்ள நுண்ணுயிரி கூட்டம் ஐஜிஏ மற்றும் பிற பெப்டைட்களை உருவாக்குவதன் மூலம் பிற நோய் கிருமிகள் குடியேறுவதை தடுத்து புரவலின் பாதுகாப்பிற்கு பங்களிக்கின்றன. குறிப்பிடத்தக்க இந்த குறுகிய சங்கிலி கொழுப்பு அமிலங்கள் எவ்வாறு உதவுகின்றன என்றால், முதலில் மைக்ரோக்ளையா என்று அழைக்கப்படும் நுண்பசை செல்களையும் ஹைப்போதலாமிக் பிட்யூட்டரி அட்ரீனல் ஆக்சிஸையும் இவை அடக்குவதன் மூலம் நமது உடலில் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைக்க செய்கின்றன. பின் குடல் தடையின் செயல்பாடு மற்றும் ஒருமைப்பாட்டை இவை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் பிற நச்சு நுண்ணுயிரிகள் நம் உடலில் நுழைவதை தவிர்க்கின்றன. அலர்ச்சி எதிர்ப்பு செயல்முறைகள், அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ்களையும் இவை தூண்டுகின்றன. அது மட்டும் அல்லாமல் மனச்சோர்வு மற்றும் பதற்றம் போன்ற மனநல கோளாறுகளையும் இவை தடுக்க உதவுகின்றன. மனநோய் மருந்தியலில் எவ்வாறு நுண்ணுயிரிகள் பயன்படுத்தப்படுகின்றன? நாம் பொதுவாக பயன்படுத்தும் மனநோய் மருந்துகள் என்னவென்றால், முதலில் மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகள், அதாவது ஆன்டி டிப்ரெஷன்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த தொகுப்பு மருந்துகளில் முதன்மை இடம் பிடிக்கும் மருந்தானது SSRI, செலக்டிவ் செரோட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ். அதில் ஃப்ளூடெக்சன், அதாவது டிப்ரெஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா பாக்டீரியோ ஸ்பீஷிஸ் ஷுட் இன்க்ரீஸ் அண்ட் ரூமினோகாக்கஸ் ஷுட் ஆல்வேஸ் பி இன் த லோவஸ்ட் ரேஷியோ. அதாவது பாக்டீரியோஜன் எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும், ரூமினோகாக்கஸின் எண்ணிக்கை எப்பொழுதும் குறைவாக இருக்க வேண்டும். அதை சீராக மாற்றி அமைப்பதாக ஆய்வுகள் நிரூபிக்கின்றன. பாக்டீரியோட்ரிடஸ், பாலிமார்போசிடேசி, பாராபாக்டீரியாட்ஸ், புட்டிடோகாக்சினஸ் இது போன்ற நல்ல கிருமிகளின் எண்ணிக்கை அதிகரித்து ரூமினோகாக்கஸ் போன்ற தீய நுண்கிருமிகளின் எண்ணிக்கையை குறைப்பதால் இம்மருந்து நம் உடலுக்கு நன்மை வகிக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதர பிற மருந்துகளான எசிட்டலோபிராம், ரூமினோகாக்கஸ் மற்றும் அட்ரிகுட்டேஷியா போன்ற மிகுதியை குறைக்கின்றது. இவை போலவே மற்ற மருந்துகளான SNRI, செலக்டிவ் நிக்கோட்டின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸான வென்லஃபாக்சைன், இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இம்மருந்துகள் தன்னுடைய வேலையை தான் செய்யும். அதாவது செலக்டிவ் செரோட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ் என்ன செய்யும் என்னவென்றால், செரோட்டோனினை திருப்பி ப்ரீ சினாப்டிக் நியூரான் வந்துட்டு அப்டேக் பண்றதை அது இன்ஹிபிட் பண்ணும். பட் இன் அடிஷன் டு தட் இந்த ஆக்டிவிட்டியும் நடக்கிறது வந்துட்டு ஆய்வுகள் உறுதி செய்கின்றன. பின் முன்சுழல் மன அழுத்த எதிர்ப்பு மருந்து என்று அழைக்கப்படும் ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ஸும் பாக்டீரியோட்ரிடஸ் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கின்றன. பின் கீட்டமைன் மற்றும் ஆர்கீட்டமைன் போன்ற NMDAR எதிரியாளர்கள் லாக்டோபேசிலஸ், ஸ்டிரியோகஸ், சார்சினா போன்ற நோய்க்கிருமிகளின் மிகுதியை குறைக்கின்றன மற்றும் ஆர்கீட்டமைன் ரூமினோகாக்கேஷியன் நோய்களின் அளவுகளையும் குறைக்கின்றன. அடுத்ததாக 2ஆம் தலைமுறை மனநோய் எதிர்ப்பு மருந்துகள், அதாவது செகண்ட் ஜெனரேஷன் ஆன்டிசைகாட்டிக்ஸ் தன்னுடைய வேலையுடன் சேர்த்து முதன்மையாக இருப்பது ரெஸ்பெரிடோனே. அதில் ரெஸ்பெரிடோன் பாக்டீரியோட்ரிடஸ் மற்றும் ஃபெர்மிசிட்ஸ் விகிதத்தை குறைக்கின்றது. நாம் முன்பே அறிந்தோம் ஃபெர்மிசிட்ஸ் தான் அதிகமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த விகிதம் குறைவதன் மூலம் ஃபெர்மிசிட்ஸின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இதன் மூலம் நமது மனநலன் சீரமைக்கப்படுகிறது. அண்ட் இன்னொரு முக்கியமான ஸ்பீஷிஸ் என்னவென்றால் பிஃபிடோபாக்டீரியம். பிஃபிடோபாக்டீரியத்தின் அளவு அதிகரிக்கும் போது அதன் மூலமாகவும் நமது மனநலன் இம்ப்ரூவ் ஆகிறது என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. நெக்ஸ்ட் இது வந்துட்டு பார்த்தோம்னா மனிதர்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ப்ரோபயோட்டிக்ஸ் என்று அழைக்கப்படும், அதாவது
இந்த பாக்டீரியாக்களை நாம் உணவிலேயே சேர்த்துக் கொள்வதன் மூலம் எவ்வாறு நமது மனநலன் சீரமைக்கப்படுகிறது என்றால், லாக்டோபேசிலஸ் ராம்னோசிஸ் ப்ரோபயோட்டிக் M9 என்ற மாத்திரையை 12 முதுகலை மாணவர்களுக்கு ஆய்வில் வழங்கிய போது அவர்களது குடல்களில் அக்கர்மனேஷியா தொகுதி உயிரினங்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. இவற்றின் மூலம் அவர்களுக்கு இருந்த அந்த மனப்பதற்றம் போன்ற சிம்டம்ஸ் வந்துட்டு குறைந்ததாக ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கின்றன. இதை தவிர மற்ற குறிப்பிடத்தக்க ஆய்வுகள் என்னவென்றால், புளிக்க வைத்த பால்பானங்களை 9 வாரங்களுக்கு உண்ணும் பொழுது மெகாஸ்பியேரியா மற்றும் ஆகிய ஸ்பீசிஸின் எண்ணிக்கை அதிகரித்து ஆஸ்லிபாக்டரின் எண்ணிக்கை குறைவதால் மனநலன் வெகுவாக அதிகரித்திருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். மற்றும் பழங்களில் பிளாவனாய்டு நிறைந்த ஆரஞ்சு பழங்களை உண்பதன் மூலம் பிஃபிடோபாக்டீரியம் மற்றும் யூபாக்டீரியம் போன்ற தொகுதிகள் அதிகரிக்கின்றன. இவற்றின் மூலமாகவும் நமது மனநலன் சீரமைக்கப்படுகிறது. அடுத்ததாக மலம் சார்ந்த நுண்ணுயிர் மாற்று சிகிச்சை, அதாவது ஃபீட்டல் மைக்ரோபயோட்டா டிரான்ஸ்பிளான்டேஷன். இதை முதலாக கிளாஸ்ட்ரீடியம் டிஃபிசில் என்று அழைக்கப்படும் ஆன்டிபயோட்டிக் ஓவர்லோட் அந்த ட்ரீட்மெண்ட்னால வரக்கூடிய சூடோமெம்பரேனஸ் காலைட்டிஸை ட்ரீட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த டெக்னிக் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. பட் நவ் இதை வந்துட்டு டிஸ்பயோசிஸ் என்று அழைக்கப்படும் குடல் நுண்ணுயிர் சமநிலை குறைபாட்டை சரி செய்வதற்காகவும் பயன்படுத்தி வருகின்றன. மனநல கோளாறுகளில் இது ஒரு துணை சிகிச்சையாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. எனினும் இது ஆய்விலேயே இருக்கும் ஒரு தலைப்பு என்பதால் இதனுடைய நீண்டகால விளைவுகள் என்னவென்று இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளன. தீர்மானம். தற்பொழுது எவ்வாறு இவையெல்லாம் சீரமைக்கப்படுகின்றன என்று அறிந்தோம். இவற்றை நாம் எவ்வாறு உபயோகிக்கப் போகிறோம்? எப்பொழுதும் ஆரோக்கியமற்ற வாழ்வு முறைகளும் மன அழுத்தமும் இந்த அனைத்து முப்பரிமாண தொடர்புகளையும் சீர்குலைத்து நமக்கு டிப்ரெஷன் போன்ற மன அழுத்த மற்றும் பதற்ற நோய்களை உருவாக்கும். இவற்றை நாம் எவ்வாறு சரி செய்வது என்றால், எப்பொழுதும் ஹெல்தி டயட் மற்றும் பிற மாத்திரை மருந்துகள் எல்லாம் ஒன்ஸ் டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தம் போன்ற நோய்கள் வரும் பட்சத்தில் இவை வந்துட்டு நம்மளுடைய டிஸ்பயோசிஸை போக்கி நார்மல் கட் மைக்ரோபயோட்டாவை ரீஸ்டோர் செய்கின்றன. அண்ட் காய்கறிகள், நார்ச்சத்து, துணை பொருட்களான விட்டமின் டி, சி, ப்ரோபயோட்டிக்ஸ் மற்றும் புளிக்க வைத்த உணவுகள், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இவற்றையெல்லாம் உட்கொள்வதன் மூலம் மூளை, குடல், அச்சு வந்துட்டு பார்த்தோம்னா அதை வலுப்படுத்த முடியும் நம்மால். ஆனால் அதிக கொழுப்பு மற்றும் அதிக சர்க்கரை நிறைந்த உணவுகளை உட்கொள்வதன் மூலம் குடல் அலர்ச்சி ஏற்பட்டு நமது மனநல ஆரோக்கியமும் பாதிக்கப்படுவதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. இவை எனது மேற்கோள்கள். நன்றி.